கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சென்னையில் தாவேக தலைவர் விஜயின் பரப்புரைக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கிறது. 28ஆம் தேதி பெரம்பூர் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். 28ஆம் தேதியிலிருந்து தாவேக தலைவர் விஜய் பரப்புரையில் ஈடுபடுகிறார். பெரம்பூரில் தனது பரப்புரையை விஜய் துவக்குகிறார். இந்நிலையில் அவருடைய பரப்புரைக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கிறது. பெரம்பூர் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ள தாவேக தலைவர் விஜய்க்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விஜய் பரப்புரைக்கு அனுமதி கேட்டு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் தாவேக மனு அளித்திருந்த நிலையில் தற்பொழுது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. வரும் 28ஆம் தேதி பெரம்பூர் உள்ளிட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் பரப்புரை மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். விஜய் பரப்புரைக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதை தொடர்ந்து வரும் 28ஆம் தேதி விஜய் பெரம்பூரில் தனது பரப்புரையை தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.